ரெண்டு பொம்பளையில சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருப்பீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்காதான். அக்கா உன் வேலையை ராஜினாமா செய்ய வந்தப்ப கூட இந்த ஒரு வார்த்தை சொன்னியா? கல்யாணம் செஞ்சுட்டு மறுபடியும் வேலை பார்த்தா என்னன்னு நான் கேட்டப்ப அது அவருக்கு பிடிக்காது, அவர் ஒரு பெரிய பணக்காரன்னு எவ்வளவு சாமர்த்தியமா சொன்ன. முதலாளிக்கு வெறும் செக்யூரிட்டியா தானே இருக்கும். பொண்டாட்டி ஆயிட்டா பெரிய பணக்காரி ஆயிடலாங்கிற ஆசையில எவ்வளவு அழகா நடிச்ச. இத நீ என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துருப்பேன். இவ்வளவு கேவலமா? நிறுத்துங்க. நீங்க ஆத்திரப்பட்டதுல நியாயம் இருக்கு. ஆனா பேசுற வார்த்தையில நாகரிகம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காசுக்கு ஆசைப்பட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. உங்க மனைவி உங்களுக்கு நான் ரெண்டாம் தரமா வரணும்னு சொன்னப்ப நான் மறுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னப்ப இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் இருக்கேன், நீ சம்மதின்னு சொன்னாங்க. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது ஒரு பணக்கார முதலாளிக்கு பொண்டாட்டியா இல்லைங்க, ஒரு அப்பாவி பொண்ணோட ஆசையை நிறைவேற்றதுக்காக. சத்தியமா வேற அந்த ஆசை எனக்கு கிடையாது. அழுகு சத்தம் வெளியே கேட்க போகுது. அழுகிறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம அழு. நிர்மலா, ஆம்பளைங்க பாடு தேவல. ஏதாவது மனசு வருத்தம்னா சிகரெட்டை பிடிச்சிட்டு ஆகாசத்தை பார்த்து உட்காந்துக்கலாம், இல்ல தண்ணிய போட்டு மண்ணுல போறலாம். பொம்பளைங்க என்ன செய்ய முடியும்? அழதானே முடியும். ராத்திரி பூரா உங்க கூட இங்க இருந்தது நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. தெரியும் எனக்கு, என் பொண்டாட்டிய பார்த்து கட்டி வச்ச பொண்டாட்டி. சரியோ தப்போ நீங்க கொண்டான உரிமையும் மரியாதையும் கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாணி, கல்யாணி, உஸ்மான், உஸ்மான். வேணாக்கா, அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. அவர் என்ன கூப்பிட்டாலும் இனிமே நீதான் போகணும். வேணாக்கா, அது கிடப்போ. உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வை. இதுவும் பத்தாது, எல்லாத்தையும் கொட்டு கொட்டு. முண்டோ, அறிவு இருக்கா உனக்கு? சோத்துக்கு பதிலா உப்ப சாப்பிட சொல்றியா? டாக்டர் ஏற்கனவே எனக்கு பிளட் பிரஷர் சொல்லிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கொட்டு, சீக்கிரம் போய் சேர்ந்துறேன். என்ன இந்த வார்த்தையெல்லாம்? அது முதல்ல சாப்பாடு போடும்போது உப்பு வைக்கிறது வழக்கம், அதனாலதான். ஆமா ஆமா, நான் விருந்துக்கு வந்திருக்கேன், முறைப்படி பரிமாறுறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு வேண்டாம் ஒதுக்கிற வேண்டியதானே. எதுக்கு இப்படி வீணா வார்த்தைகள்? ஒதுக்குற மாதிரியா வச்சிருக்கா? இந்த ஊரையே போட்டு பதுக்குற மாதிரி வச்சிருக்கா. டேய், நீ எங்கடா போன? உன்னால சாப்பாடு பண்ண முடியாதா? சரி சரி, சுமார் சுமார். இப்ப என்ன, உங்களுக்கு சாப்பாடு தானே போடணும், போட்டா போச்சு. டேய், நீ முதல்ல வச்சிருப்பா, உள்ள போ. போவாங்க, சும்மாருங்க, ஏன் சிரிச்சிருந்தீங்க? நீ உள்ள போய் அடுப்படியில பாருமா, நான் வரேன்.
உன் பணிவிடையெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன கவனிச்சுக்க எனக்கு தெரியும். இல்ல வந்து ரூமுக்குள்ள வந்து கதவை தட்டிட்டு வந்தியா? உங்க ரூம்குள்ள வரதுக்கு நான் கதவை தட்டிட்டு வரணுமா? இந்த மாதிரி அனாவசியமா இல்லாத உரிமையெல்லாம் மனசுக்குள்ள வளர்த்துக்காத. என்ன நிர்மலா, என் முகத்தை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. நான் எப்படி இவரோட அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாத. அவரு குழந்தை மாதிரி, கொஞ்சம் பிடிவாதம் அதிகம். போக போக எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். நீ எங்க வர்ற? எங்கேயோ பார்ட்டிக்கு போறீங்களாமே? ஆமா, நானும் வரேன். எதுக்கு? நான் தான் இவருடைய 2வது பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் முன்னால கன்ஃபார்ம் பண்ணிக்க வர்றியா? நான் போற இடத்துக்கெல்லாம் உன்னை இழுத்துருத்தணும்னு எதிர்பார்க்கறியா? சனின்னு அதான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டல்ல, வீட்டுல இருந்தோலைய எடா வண்டிய. எல்லாம் அவளுடைய வேலையா தான் இருக்கும். எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன துரோகம்? ஏன் அவர் கட்டி வச்சு இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் அவருக்கு செக்ரட்டரியா இருந்தப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன 2வது தடவை கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. அம்மாடி, எனக்கு வேண்டாங்க இந்த வாழ்க்கை. நான் இப்பவே எங்க வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இந்த பாரு, சுமங்கலி பொண்ணுங்க கண்ணீர் விட்டா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அவரோட மனசை நீ சரியா புரிஞ்சுக்கல. இத பாருங்க, என்னங்க இது? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறீங்களே. தாலி கட்டினதோட புருஷனோட கடமை முடிஞ்சு போச்சா? அந்த பொண்ணு நம்மளையே நம்பி வந்திருக்கு. அவளை இப்படி சித்திரவதை செய்வீங்களே. இத பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தானே. தப்பு என்னதான். என்ன அடிங்க, என்ன உதைங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்குதான் அவ்வளவு சத்தம் போட்டாரு, மறுபடியும் உப்பை கொட்டி அதே தப்ப பண்றீங்களே. இன்னும் சாப்பாடு போடக்கூடாது, நீங்க கத்துக்கல. ஏன்டா கத்துற? வேண்டாம்னா ஒதுக்கி வச்சுட்டு போறேன். எப்படி ஒதுக்கி வச்சுட்டு போறேன்னு சொன்னேன். நியாயம்தான். உள்நாட்டு மந்திரி மாற்றம், யாருக்கு எப்ப பதவி மாறும் சொல்லல. பேப்பர் நியூஸுங்க. நீ சாப்பிடு. நிர்மலா, அம்மா கண்டு நல்லா இருக்கியா? ஆமா, ஏன் இப்படி அழைச்சிட்ட? நானா? இல்லையம்மா. பெத்தவளுக்கு தெரியாதா புள்ள உடம்பு? நிம்மி, நான் பாட்டியாக போறேனாமே. ஆமா, இது என்ன 3வது மாசமா 4வது மாசமா? மாத்திரை மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறியா? நீங்க போன வாரமே லெட்டர் போட்டிருக்கீங்க. அது நேத்து தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா யாரு வாசல ஆட்டோ ரிக்ஷால வந்து வாங்க, நீங்க தானா? வாசல் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் கத்திட்டு இருக்காரு. நிம்மி, ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்புமா. உஸ்மான், அக்காட்டு பணம் வாங்கி ஆட்டோ கொடுத்து அனுப்பு. சரிங்க. இது என்னடி இது? ஆட்டோவுக்கு கூட அக்கா கிட்ட தான் கேட்கணுமா? நல்லா இருக்கடி நீ வாழ்ற லட்சணம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு இந்த வீட்டுல ஒரு குறையும் இல்ல. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? இப்பதான். நான் வர்றேன். நிர்மலாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட கேட்டா எப்படி? கல்யாணி கிட்ட கேளுங்க. என்னடி இது? உன்கிட்ட ஆட்டோவுக்கு பணம் கேட்டா நீ அக்காவை கேளுங்கிற. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண வீட்டுக்கு கூடுறேன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் கல்யாணியை கேளுங்கிறாரு. இன்னும் கல்யாணி ஆதிக்கத்துலதான் இந்த வீடு இருக்குதா? நீ என்னத்தான் பண்ற?
ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? 35 ரூபாய் 60 காசுங்க. ஆட்டோவுக்கு 35 ரூபாயா? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த அம்மா ஊர்ல இருந்து ஆட்டோல வந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. இதுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேற 10 ரூபாய் கேக்குறாரு. பேசுறா அவங்க கார்ல விட போகுது. கல்யாணி வாங்கம்மா. என்னம்மா கல்யாணி, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, உட்காருங்கம்மா. இல்ல உஸ்மான், இத ஆட்டோ கொடுத்துட்டு போ. இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் விஷயம் நீ போடா, கொடுத்துட்டு வா. அதான் போறேன். எங்கம்மா ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நானும் இங்கேயே இருந்துட்டா பாக்குறவங்க அசிங்கமா பேச மாட்டாங்க? என்னம்மா நீங்க, இதுவும் உங்க வீடு தானே? பாருங்க, நமக்கு இப்படி தமாஷா பேசுவாங்க. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏய் போடா, அதை கொடுத்துட்டு வாங்க. ஆட்டோ டிரைவர் மோர் கேக்குறாரு. போடா அண்ணா, அவர் விளையாட்டு பிள்ளை. கல்யாணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு முஸ்லீம் பையனை வேலைக்கு வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? முஸ்லீமாவது ஹிந்துவாவது ஜாதி மதம் எல்லாம் மனுஷனை ஒத்துமைப்படுத்துதானே தவிர பிரிக்கிறதுக்கு இல்லம்மா. அதுவும் அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்துருக்க. அவன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டானா, அதான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு பேசுவான். நீங்க அதை தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் ஓ இஷ்டம். அப்புறம் நிர்மலாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன். அவரும் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. எதுக்கா? தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தானே நடக்கணும். ஆமா, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்கணும். ஆனா நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வசதிகள் அங்க விட இங்க அதிகமா இருக்கு. அதாவது எல்லாமே பக்கத்திலேயே இருக்குது. நாங்க எல்லாரும் இருக்கோம். அவ இங்கே இருக்கட்டுமா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை இங்க விட்டுட்டு என்ன ஊர்ல தனியா இருக்க சொல்றியா? நீங்க ஏமா ஊர்ல தனியா இருக்கணும்? உங்க பொண்ணை கண்ணார பாத்துக்கிட்டு இங்கேயே இருங்க. பிரசவம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அது இப்ப நீங்க போய் குளிங்க. டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி சொல்றா? ஆமா வாங்க. நீ வாங்கம்மா. வாங்கம்மா. சரி வா. என்னம்மா கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? பணக்கார மாப்பிள்ள கிடைக்கிறாருங்கிற ஆசையில உன்னை 2ஆம் தாரமா கட்டி வச்சேன். அதனால என்ன இப்போ? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். என்னடி சந்தோஷமா இருக்கேன்? உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டுல ஒரு 5 ரூபாய் செலவு பண்ண முடியுதா? உன் பேர்ல ஒரு வீடு இருக்கா, கார் இருக்கா? நாளைக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய புடுங்கிட்டு உன்னை நடுத்தருவுல விட்டாங்கன்னா என்னடி பண்ணுவேன்? என்னமா என்னமா சொல்லி பயமுறுத்துற? இனிமேலையாவது அந்த கல்யாண கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கோன்னு சொல்றேன். பார்த்து வா. உள்ள வா. சுந்தரா, வெளி பரப்பிட்டீங்களா? என் நாத்தனா பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு இந்த உடம்போட கூட்டிட்டு போறீங்களா? நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்க்கா. நிர்மலா, அப்பெல்லாம் நீ வெறும் நிர்மலா. இப்ப இந்த வீட்டு வாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற. அன்னைக்கு டாக்டர் உங்ககிட்ட தானே சொன்னாங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னு. அம்மா, கல்யாணத்துக்கு போறீங்க, கூட்டம் நெரிசல் ஏதாவது. நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்ணு என்ன இந்த வீட்டுக்கு புள்ள பெத்து கொடுக்க வந்தா வெறும் எந்தரான நினைச்சிட்டு இருக்கிறியா? இப்படி பேசினா நான் நினைச்சது. அம்மா, நான் உங்க நிலத்துக்கு தானே சொல்றேன். இது பாருங்கக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் தான் போயிட்டு வர சொன்னாரு. அம்மாடி, அவரு சொன்ன மாப்பிளையே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு தடுக்கிறதுக்கு நீ யாரு? கொஞ்சம் வார்த்தை ஆரம்பி பேசுங்க. என்ன யார பார்த்து நீ யாருன்னு நீங்க கேக்குறீங்க? இந்த பாருங்க, வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் சும்மா இருக்கிறேன். இல்லாட்டி நீங்க யாருன்னு கேட்க எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஐயோ, இந்த வீட்டுல வேலைக்கார பசங்களா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. இந்த வீட்டுல நாங்க வேலைக்கார பசங்களா இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தரா பழகுறோம். அதானே நாங்களும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறோம். நீங்க அதிகமா தான் பேசுறீங்க. கந்தசாமி, வயசுல பெரியவங்க, நீங்க கூட தெரியாம பேசின எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமை? என்ன பொறுமைன்ற? பிரசவத்துக்கு வந்தவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? வாய் அடக்கி பேசு. யார் பேசுறேன் தெரியாம பேசுறேன். சும்மா இருடா. அம்மா, அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உள்ள போங்க. எப்படி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க உள்ளதான் போகணுமா? அப்போ இந்த வீட்டுல நீ நினைச்சதுதான் நடக்கணும் இல்ல? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயா வந்தாச்சு. தயவு செஞ்சு யாரும் சத்தம் போடாதீங்க, கூட்டமும் போடாதீங்க. போங்க போங்க ஐயா. நிர்மலா, அம்மா கூட்டிட்டு உள்ள போ. அவர் வரும்போது எதுக்கு இதெல்லாம்? போமா. ஓடி புறப்பட்ட நேரமே சரியில்லை போல இருக்கு. போயேண்டா. நான் போறதா இல்ல. ஐயா வரட்டும். நீ ஏதாவது அவர் வரட்டும் வரட்டும். என்னங்க? என்ன என்ன என்னடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஒரு மாதிரி இருக்கேனா? என்னடா எந்த மாதிரி இருக்கு? இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே வந்துட்டு. ஒண்ணும் இல்ல.
என்னடா உஸ்மான், என்ன விஷயம்? ஐயா உங்களுக்கு இந்த விஷயம் அவசியம் அதான் தெரியும். அவருக்கும் தெரிஞ்சாடா, நானே சொல்றேன். இவனுக்கும் கந்தசாமிக்கும் வெடிஞ்சு போனா எப்பவும் தகராறு. சொல்ற பேச்ச கேட்கறதில்ல. என்ன வாயை மூடுறா நீ. என் வாயை மூடிடுங்க. உஸ்மான் பொறுமையாரு, உள்ள போய் நீ உள்ள போடா, நான் எல்லாம் வருமா ஐயாட்ட சொல்றேன். அது இத பாருங்க, இதெல்லாம் வீட்டு பிரச்சனை. உங்களுக்கு ஆபீஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. இதை வேற ஏன் தலையில போட்டுக்கிட்டு கை கால் கழுவிட்டு வாங்க. டிஃபன் சூடா இருக்கு, சாப்பிடலாம். என்னங்க இங்க நின்னுட்டு என்னையே பாத்துட்டு இருக்க போறீங்களா? ஒண்ணு நடக்கல. ஐயோ நீங்க போங்களே. இந்தாங்க இந்தாங்க, இது அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது? இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை முழுசா கொண்டாந்து இருக்கிறேன். பப்பாளி பழம் வெட்டினா இப்படிதான் இருக்கும். இதை சாப்பிட்டா ரத்தம் விருதி ஆகுமா? சரி அப்படி வச்சுட்டு போ, சாப்பிடுங்க. போற கீழே. என்னடி இது? யாருக்கு கொடுத்தா இந்த பப்பாளி பழம்? உஸ்மான். ஏய் உஸ்மான், வாடா இங்க வாடா. என்ன என்னவா? அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போக. வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு பப்பாளி பழத்தை கொடுத்திருக்கிய, ஏன்டா உனக்கு இந்த கெட்ட புத்தி? ஏன் கத்துறீங்க? உடம்புக்கு நல்லதுன்னு அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, என்னால வெட்டி தரேன். ஆனா உன்ன கத்துறீங்க. இருடா. என்னம்மா? என்னம்மாவா? உன்ன மாதிரி ஒரு கல்லஞ்சக்காரியை நான் பார்த்ததே கிடையாது. வருமா என்ன இப்படி சொல்லுமா? இரு. சக்கரத்திங்களுக்குள்ள சண்டை வர்றது சகஜம்டா. அத மனசுல வச்சுக்கிட்டு பப்பாளி பழத்தை கொடுத்து கருவியா காய்க்க பாக்குறீங்க. நீங்க எதுவும் தெரியாம பேசுறீங்க. சத்தியமா இது பாருங்க, புத்தகத்துல படிச்சேன் பப்பாளி பழம் சாப்பிட்டா ரத்தம் விருதி ஆகும்னு. அதனாலதான் நான் நல்லதும் கொடுத்தேன், தவிர வேற எந்த இடத்துலயும் கொடுக்கலாமா? படிச்ச புஸ்தகத்துல. நீங்க இவ்வளவு கேசரமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க முகத்துல முடிக்கிறதே பாவம். நிர்மலா, என்னடா இது? நான் எது செஞ்சாலுமே அது தப்பாவே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? உங்களுக்கு அறிவே இல்ல. உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்லடா, நான் படிச்சேன் ரத்தம் விருத்தி ஆகணும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு சத்தியமா தெரியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ரத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் அது விருத்தி ஆக முடியும். இங்க பூரா விஷமால இருக்கு. இந்த குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு தவறு இருந்திருப்பேன், எவ்வளவு துடிச்சிருப்பேன். அதை நிர்மலா கூட புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டு. ஹலோ ஹலோ மாப்பிள்ள, நிர்மலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? எப்ப? இப்பதான் 10:30 மணிக்கு. நிர்மலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? கல்யாணி சொல்லிட்டீங்களா? இல்ல, இப்ப சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து பாக்குறது அபசகனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படியும் வீட்டுக்கு தானே வரப்போறோம், அப்ப பாத்துக்கிட்டுமே. சரி, நான் அப்புறம் வர்றேன். ஹலோ, இப்ப சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து பாக்குறது அபசகனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உஸ்மான், என்னடா நீ ஊரை சுத்தி வர? என்ன ஆச்சு? என்னாச்சு? என்னடா நீ நிர்மலா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாரு? அவளுக்கு குழந்தை எப்ப பிறக்கும்? நீ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்த? குழந்தை பிறந்தாச்சு. விளையாடுறா. இதுல என்னங்க விளையாட்டு? குழந்தை பிறந்தாச்சு. சத்தியமா?
நிர்மலாவுக்கு குழந்தை என்ன குழந்தை பிறந்துச்சு?